நல்லா சாங்க காலையை நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோ. அப்படிதான் கீழே விழுவேன். நல்லா ஏறு ஏறு. நல்லா சாங்க பிடிக்கவே தான் கேமு. பிடிச்சி கீழே விழாமல் உட்காந்துக்கணும். காலத்துக்கு எப்படி மாற்றி போடு. நல்ல காலை நல்லா டைட்டாக வச்சு. காலையும் நல்லா டைட்டாக வச்சுக்கோ. கீழே விழாங்க. அப்படியே ஆட்டிங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கடைசி ஆட்டிக்கலாம். நல்லா பிடி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே பயப்படாத. அவ்வளோதான். நல்லா ஸ்டெடியாக உட்காரு. அப்படி பயப்படாத. மாடு இப்படி தான் ஆட்டும். அப்படியே பிடிச்சி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோ. ஒட்டி பிடிச்சிக்கோ. கயிறை ஒட்டி பிடிச்சிக்கோ. ஒட்டி வச்சு பிடிச்சிக்கோ. அப்படி இல்லைம்மா, அது முன்னாடி எங்கே ஒட்டி பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி பிடிச்சிக்கோ. நீ கீழே விழாமல் இருக்கே தான் கேமு. அந்த காலம் மாற்று. சரிம்மா, இப்படி ஒட்டி பிடிச்சிக்கோ. அந்த இதை ஒட்டி பிடிச்சிக்கோ கைத்தை. ரெண்டு கையுமே. இன்னொரு கையை அங்கே ஒட்டி பிடிச்சிக்கோ. அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. இப்படி பிடிச்சிக்கோ. மேலே ஒன்று வைக்கணும். காலை நல்ல ஒட்டு புல்ல அமுக்கி வச்சுக்கோ. ரெண்டு காலையும் அமுக்கி அப்படி டைட்டாக வச்சுக்கோ. அப்படிதான் கீழே விடாது. அப்படிதான் கீழே விட மாட்டேன். கண்ண மூடாத. ரெண்டு காலையும் அப்படி டைட்டாக. அந்த சைடு வந்து அந்த சைடு டைட் பண்ணு. அந்த சைடு வந்து அந்த சைடு டைட் பண்ணு. அப்படிதான் பிடிச்சிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு முன்னாடி கயிறை முன்னாடி இழுத்து பிடிச்சிக்கோ. அப்படி நல்லா பிடிச்சிக்கோ. பயப்படாத. காலை அமுக்கி போய் புல்லில் ரெண்டு காலையும். அப்போ தான் கீழே விட மாட்டேன். அழகாக பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ண தெரியணும். மாடு எப்படி வருது அப்படி வருதுன்ட்டு. அவ்வளோதானா? ரெண்டு நிமிஷம் கூட ஓட்டல. அவ்வளோதானா? 800 சார்ஜ் பண்ணிருக்கீங்க. சரி ஓடுங்க. இது மொத்தமே 3 டைம்ஸ் டான்ஸ். நீங்க எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி நிக்கீங்களோ அத பொறுத்து தான். ஓகேவா?